மீண்டும் மீண்டும் வரிகளோடு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்களை காத்திரலாம். பசாசின் வஞ்சங்களை துணையாயிரம் தாழ்மையார் எங்கள் மன்னனை கண்டிப்பீராக. நீர் மோட்சை செய்யும் தலைவரே, ஆத்தும லட்சத்திருக்கிற பிசாசையும் மற்ற கெட்ட அறிவியலும் தேவலத்தாரத்திலே தள்ளி இந்த காலை உணவில் பங்கு கொள்ளும்படி உங்களை மீண்டும் மீண்டும் வரிகளோடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் மன ஒற்றுமையோடும் மன நிறைவோடும் இறைவனின் எல்லா அருள் ஆசிரியை பெற்று வாழ ஆண்டோட வரவேண்டி இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆமாம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் பெற்றும் என்னை காத்து நித்திய வாழ்வதாக. என்னை படைத்தே
இயேசுவே, உம் திருவுடலை முதன் முதலாக ஏற்கவிருக்கும் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களின் வாழ்வு மாற்றம் பெறவும் உமக்குகந்த தூய நிலையில் உருப்பெறவும் வேண்டுமென்று தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. ஆனா உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த மிக்கைல் அதிதூதர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பொருள்ல இருக்குது? கடவுளுக்கு நிகர் யார் அப்படிங்கிற பொருள்ல தான் பேசுறேன். இப்படி எப்படி அவருக்கு இந்த பேர் வந்தது, ஏன் இந்த நிலைக்கு அவர் வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் முதலில் யாரை படைத்தார் என்றால் வானதூதர்களை தான் படைத்தார். அது பல வானதூதர்கள் இருந்தார்கள். அந்த வானதூதரிலே மிக்கைல் அதிதூதர் என்பவர் எப்படி வீட்டிலே சில குடும்பத்தில் தலைவர்கள் கணவன் என்ற பெயரிலே அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்களோ அப்படி இருந்தவர் தான் இந்த மிக்கைல் அதிதூதர். இப்ப
உம்மாலே